விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை ஒழித்தவர் விஜய் என பேசியதற்கு திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். காய்கறி வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களுடைய தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. ஓட்டுக்கு வருவாருங்க, ஒரு முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, என்னுடைய ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசணும் பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் எப்படிதான் நான் பேசுறேன், அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க. நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்மளால உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யாரை பத்தியும் பேசல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. இருங்க, நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாநில உறுப்பினர் கோஆரி அப்படிலாம் கை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க. இதெல்லாம் கொடுக்க முடியாது. உட்காருங்கன்னா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதியை பற்றி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களினுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை அவர்களே செயல்படுத்த அமைச்சரவையில் ஐயுமலுடைய கனவு, 60 வருஷ கனவு, அதை நிறைவேற்றியது எங்களுடைய தலைவர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? சட்டப்பேரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தொடர்பான மானிய கோரிக்கையின் போது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னுரையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஓட்டுக்கு பணம் வழங்கும் முறையை ஒழித்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருப்பதாக தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆட்சியில் எழுந்து என்று கை கடிகாரத்தை காட்டி நேரமாகிவிட்டது, வேகமாக பேரவையை முடியுங்கள் என்கின்ற வகையில் சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார். அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அவரை அமரும்படி அறிவுறுத்தினர். இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கும் பொழுதே முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக இருந்த சிவசங்கர் இருக்கிற அமர்ந்தவரை அவையில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கணும், அவையை முடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவருடைய கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய முஸ்தபா எம்எல்ஏ அவருடைய இருக்கையிலிருந்து நீங்கள் பேசுவதை நாங்கள் முழுமையாக கேட்கிறோம், தமிழக வெற்றிக் கழகத்தினர் பேசும்போது மட்டும் நீங்கள் குறுக்கீடு செய்கிறீர்கள் என்கின்ற வகையில் அவர் பேசியிருந்தார். இந்நிலையில தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கூடிய ராஜ்மோகன் அவர்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு சிவசங்கரை பார்த்து கையை செதுக்கிலே உட்காருங்கள் என சொன்னார். இந்த அவையில் நீங்கள் மட்டுமில்லை நாங்களும் தான் இருக்கிறோம் என்கின்ற வகையிலே சிவசங்கர் இருக்கையிலிருந்து எழுந்து ஆவேசமாக என்ன என்கின்ற வகையிலே ராஜ்மோகனை நேருக்கு நேராக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த நேரத்தில் பார்த்துக் கொண்ட சபாநாயகர் இரு தரப்பினரையும் அமைதிப்படுத்தி அவரவர் இருக்கைக்கு செல்ல சொல்லி அமர வைத்திருந்தார்கள். குறிப்பாக பேரவையில் பேசும் பொழுது மானிய கோரிக்கையில் அமைச்சர்கள் பேசுவதற்கான முன்னுரிமையில் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய சபாநாயகர் அதன் பிறகு ஒருவர் எவ்வளவு
நேரம் பேச வேண்டும் என்பதை சபாநாயகர் தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிற விதியை சுட்டிக்காட்டி திமுக மற்றும் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை அமர செய்து அந்த பிரச்சனைக்கு முடித்து வைத்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.